Hi everyone, good evening. ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய டைட்டில் ஹவு டு ஜெனரேட் அ சர்டிஃபிகேட் ஆஃப்டர் கண்டக்டிங் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் எஃப்டிபிஓ அல்லது ஒர்க் ஷாப்போ நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஆன்லைன் சர்டிஃபிகேட் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபார் தட் கோ டு கூகுள் ஃபார்ம் போயிடுங்க. கூகுள் ஃபார்மில் ஜெனரேட் கூகுள் ஃபார்ம் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் தென் வில் கிரியேட் தட் இஸ் சர்டிஃபிகேஷன். சார் நான் அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கிறேன், அந்த ஃபார்முக்கு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, இதுதான் அதோட டைட்டில். இதில் நேம் ஆஃப் தி பார்ட்டிசிபெண்ட் அண்ட் தென் அவங்களோட டிசைனேஷன்ஸ் ஷார்ட் ஆன்சராக கொடுத்துக்கலாம். அது தென் ஒரு நேம் ஆஃப் தி பார்ட்டிசிபெண்ட் முடிஞ்ச பிறகு டிசைனேஷன் கொடுத்துக்கோங்க. டிசைனேஷனில் இட் இஸ் நத்திங் பட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ லைக் தட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, assistant professor or associate professor or a professor அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. பப்ளிஷ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு இந்த 3 ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானில் கெட் ஆட்ஸ் ஆன்னு போட்டிங்கன்னா கேட்கும் இந்த மாதிரி. ஓகே, இதில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்டிஃபைன்னு கொடுக்கலாம். சர்டிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது சர்டிஃபைன்னு ஒரு டூல்ஸு. ஸோ இது வரும். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கனால இன்ஸ்டால்னு வருது. ஸோ அந்த இந்த இடத்துல ஆட் ஆன்னு போயிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா ஆட் ஆன் இருக்கும். இந்த ஆட் ஆனில் சர்டிஃபை இஎம்னு ஒன்று இருக்கும். அதில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். சர்டிஃபைஸ் நவ் எனேபிள்டு. ஓகே, ஸோ கெட் ஸ்டார்டட் லைக் திஸ். ஸோ சர்டிஃபை இஸ் நவ் எனேபிள் ஃபார் யூஸ் இன் திஸ் ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ ஆட்டோமேட்டிக் சர்டிஃபிகேஷன் இஸ் ஆஃப். நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இப்போ ரெக்கார்டு, தட் இஸ் இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்டோடைய மெயில் ஐடி, அவங்களோட நேமு எல்லாமே வந்துடும். ஆக்சுவலி இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வேணும்னா இதை கொடுக்கலாம். அதர்வைஸ் ஜஸ்ட் தட். ஸோ நமக்கு சர்டிஃபிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதை பார்க்குறோம். ஓகே, டெம்ப்ளேட் நிறையா இருக்கும். இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்க்கணுனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். என்ன ப்ரிவ்யூ இருக்குது அப்படின்னு. ஆல்ரெடி இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா we are getting the content like this. ஓகேவா? ஸோ இப்படி வரும். ஓகே, understand it. டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணாலும் செலக்டட் எந்த ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ணி கேன்வா யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கூட ஆல்ரெடி இருக்கிறது மாதிரி இருக்கும் அது. ஸோ இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ நவ் வி ஃபார்ம்டு சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணுறதுல காப்பி ரெஸ்பாண்டர் லிங்க்கை காப்பி நான் எனக்கே நாங்கள் கொடுத்து பார்க்குறேன் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். ஓகே, ஸோ லைக் தட் கொடுத்து பார்த்தாச்சு. அண்ட் நவ் வில் கிளிக் திஸ். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் திஸ், ஜெனரேட் என்னோடய மெயில் ஐடி கொடுத்து பார்க்குறேன். ஓகே, நவ்
designation is associate professor, for example. Submit கொடுத்துட்டேன். ஸோ இஃப் யூ பாஸ்ட் யூ வில் ரிசீவ் அ பிரிண்டபிள் சர்டிஃபிகேட் லைக் தட். அப்போது என்ன வரும் அப்படின்னா, இஃப் யூ கிளிக் ஓகே ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது இது வந்துருச்சு. நவ் அகெயின் ரெஃப்ரெஷ் இட். நவ் மை சர்டிஃபிகேட் இஸ் யுவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நவ் ஐ எம் கெட்டிங் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அச்சீவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்மேட் ஹவ் யூ ஆர் டூயிங் திஸ். ஓகே. ஸோ எனி டவுட்ஸ்? ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய டைட்டில் ஹவு டு ஜெனரேட் அ சர்டிஃபிகேட் ஆஃப்டர் கண்டக்டிங் அ ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் எஃப்டிபிஓ அல்லது ஒர்க் ஷாப்போ நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஆன்லைன் சர்டிஃபிகேட் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபார் தட் கோ டு கூகுள் ஃபார்ம் போயிடுங்க. இந்த கூகுள் ஃபார்மில் ஜெனரேட் ய கூகுள் ஃபார்ம் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் தென் வில் கிரியேட் தட் இஸ் அ சர்டிஃபிகேஷன். சார் நான் அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கிறேன், இந்த ஃபார்முக்கு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே, இதுதான் அதில் டைட்டில். இதில் நேம் ஆஃப் தி பார்ட்டிசிபெண்ட் அண்ட் தென் அவங்களோட டிசைனேஷன்ஸ் ஷார்ட் ஆன்சராக கொடுத்துக்கலாம். அது தென் ஒரு நேம் ஆஃப் தி பார்ட்டிசிபெண்ட் முடிஞ்ச பிறகு டிசைனேஷன் கொடுத்துக்கோங்க. டிசைனேஷனில் இட் இஸ் நத்திங் பட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ லைக் தட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா, assistant professor or associate professor or a professor அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. பப்ளிஷ்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த பிறகு இந்த 3 ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானில் கெட் ஆட்ஸ் ஆன்னு போட்டிங்கன்னா கேட்கும் இந்த மாதிரி. ஓகே, இதில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்டிஃபைன்னு கொடுக்கலாம். சர்டிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது சர்டிஃபைன்னு ஒரு டூல்ஸு. ஸோ இது வரும். ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கனால இன்ஸ்டால்னு வருது. ஸோ அந்த இந்த இடத்துல ஆட் ஆன்னு போயிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா ஆட் ஆன் இருக்கும். இந்த ஆட் ஆனில் சர்டிஃபை எம்னு ஒன்று இருக்கும். அதில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். சர்டிஃபைஸ் நவ் எனேபிள்டு. ஓகே, ஸோ கெட் ஸ்டார்டட் லைக் திஸ். ஸோ சர்டிஃபை இஸ் நவ் எனேபிள் ஃபார் யூஸ் இன் திஸ் ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ ஆட்டோமேட்டிக் சர்டிஃபிகேஷன் இஸ் ஆஃப். நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இப்போ ரெக்கார்டு, தட் இஸ் இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட்டிசிபெண்ட்டோடைய மெயில் ஐடி, அவங்களோட நேமு எல்லாமே வந்துடும். ஆக்சுவலி இதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வேணும்னா இதை கொடுக்கலாம். அதர்வைஸ் ஜஸ்ட் தட். ஸோ நம்ம இப்போ சர்டிஃபிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுறதை பார்க்குறோம். ஓகே, டெம்ப்ளேட் நிறையா இருக்கும். இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்க்கணுனாலும் இது கிளிக் பண்ணிக்கலாம். என்ன ப்ரிவ்யூ இருக்குது அப்படின்னு. ஆல்ரெடி இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா we are getting the content like this. ஓகேவா? ஸோ இப்படி வரும். ஓகே, understand it. டெம்ப்ளேட் சேஞ்ச் பண்ணாலும் செலக்டட் எந்த ஆல்ரெடி நம்ம டிசைன் பண்ணி கேன்வா யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கூட ஆல்ரெடி இருக்கிறது மாதிரி இருக்கும் அது. ஸோ இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே விட்டுடலாம். ஓகே, ஸோ நவ் வி ஃபார்ம்டு சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பப்ளிஷ் பண்ணுறேன். பப்ளிஷ் பண்ணுறதுல
காப்பி ரெஸ்பாண்டர் லிங்க்கை காப்பி இட். நான் எனக்கே நாங்கள் கொடுத்து பார்க்குறேன் வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். ஓகே, ஸோ லைக் தட் கொடுத்து பார்த்தாச்சு. அண்ட் நவ் வில் கிளிக் திஸ். கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் திஸ், ஜெனரேட் என்னோட மெயில் ஐடி கொடுத்து பார்க்குறேன். ஓகே, நவ் designation is associate professor for example. Submit கொடுத்துட்டேன். ஸோ இஃப் யூ பாஸ்ட் யூ வில் ரிசீவ் அ பிரிண்டபிள் சர்டிஃபிகேட் லைக் தட். அப்போது என்ன வரும் அப்படின்னா இஃப் யூ கிளிக் ஓகே ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது இது வந்துருச்சு. நவ் அகெயின் ரெஃப்ரெஷ் இட். நவ் மை சர்டிஃபிகேட் இஸ் யுவர். என்ன பண்ணணும் அப்படின்னா நவ் ஐ எம் கெட்டிங் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அச்சீவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்மேட் ஹவ் யூ ஆர் டூயிங் திஸ். ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் ஆல்ரெடி காட் இட் சர்டிஃபிகேட் நேம் வந்துருக்குது, ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்துருக்குது. ஸோ உன்னோட குவிஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 100% ஆஃப் ஸ்கோரும் நமக்கு வந்துடுது. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ ஆர் எனி queries, just contact me.